in our class, we are going to discuss about foreign body localization. So, foreign body localization na enna appadina, adhaadu for example, ஏதாவது ஒரு external objects, external materials வந்து நம்மளோட body குள்ள by mistake, அதாவது தெரியாம ingest பண்ணிட்டாலோ, முழுங்கிட்டாலோ, swallow பண்ணிட்டாலோ, இல்லை inhale பண்ணிட்டாலோ, மூச்சு வழியா எடுத்திருந்தாலோ, ஸோ அதை வந்துட்டு அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். So in our class today we are going to discuss about foreign body localization. So foreign body localization is nothing but if an object which has been object or a substance that has been entered into the human body externally, it will be denoted as foreign body object. And the object is என்ன சொல்லுவாங்க foreign body அப்படின்னு சொல்லுவாங்க. அது maybe எப்படின்னா by mistake ஒரு personோட mistakeனால it will be entered into a patient's body surface. எப்படின்னா 4 types of foreign body localization இருக்கு. என்னன்னா ingestion ஒன்று, inhalation ஒன்று, insertion ஒன்று, அதுக்கு அடுத்தது transocular and percutaneous. ஸோ 5 types இருக்கு. அதில் வந்துட்டு ingestion அப்படிங்கும்போது என்னன்னா தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம், வாய் வழியா பை மவுத் வந்துட்டு நம்ம அதை இன்ஜெஸ்ட் பண்ணிட்டோம், சாப்பிட முழுங்கிட்டோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஜெஸ்டட் ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அதே இன்ஹேல் அப்படின்னா பை நோஸ் மூலியமாக நம்ம என்ன பண்ணோம் இன்ஹேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு இன்ஹேல் ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது இன்சர்ஷன்னா என்னன்னா நம்மளோட பாடிக்குள்ள ஏதோ ஒரு ஃபாரின் பாடி இம்ப்ளான்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஃபாரின் பாடி ஏதோ ஒன்று வந்துச்சு நம்மளோட பாடி சர்ஃபேஸ் அதாவது டிஷ்யூஸில் அந்த மாதிரி இருக்கிறத வந்து இன்சர்ட் ஆகிட்டா அது வந்து இன்சர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்ஆக்குலர் அப்படின்றது என்னன்னா நம்ம கண் மூலியமா பார்க்கலாம், அதை வந்து டிரான்ஸ்ஆக்குலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது 5th ஒன் வந்துட்டு என்ன சொல்லி சொல்லுவாங்க, சாரி டிரான்ஸ்ஆக்குலர்ன்றது கண்ணில் என்டர் ஆகிருக்கக்கூடியது டிரான்ஸ்ஆக்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பர்கியூட்டேனியஸ் பெனிட்ரேஷன். பர்கியூட்டேனியஸ் பெனிட்ரேஷன் என்னன்னா பர்கியூட்டேனியஸ்னா என்ன நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு ஃபாரின் பாடி வந்துட்டு இன்சர்ட் ஆகிருக்குது அப்படின்னா அது வந்துட்டு பர்கியூட்டேனியஸ் பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிளாசிஃபைட் இன் டூ டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ லுசன்ட் ஒன்று ரேடியோ ஓபேக். ரேடியோ ஓபேக் அப்படிங்கிறது மெட்டீரியல்ஸ் which can be seen through எக்ஸைஸ் மூலியமா பார்க்கலாம். ஜஸ்ட் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக எக்ஸைஸ் மூலியமா நம்ம பார்க்கலாம். ஈஸியாக எடுத்து பார்த்தோம்னா அந்த மெட்டல் ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல போய் பிளேஸ் ஆகி இருக்கு அப்படிங்கிறத it can easily identify. இதே ரேடியோ லுசன்ட் அப்படின்னா என்ன மெட்டீரியல்ஸ் which cannot be seen through எக்ஸைஸ். சரி, அதாவது அதுக்கு தனியான ஒரு ஸ்பெஷலைசேஷன் கொடுப்பாங்க, விஷுவலைசேஷன் கொடுப்பாங்க. டெக்னிக்ஸ் வந்துட்டு ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் கொடுத்து எடுக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்க ரேடியோ லுசன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 2 types of foreign body is being classified into 2 types. ஒன்று வந்து ரேடியோ லுசன்ட், இன்னொன்று ரேடியோ ஓபேக். அதுக்கு அடுத்தது ஃபாரின் பாடி எதுக்காக எடுப்பாங்க, வாட் ஆர் தி எய்ம்ஸ் டு டேக் ஃபாரின் பாடி ப்ரொசீஜர் அப்படின்னா டு see the size of the foreign body. அந்த ஃபாரின் பாடி வந்துட்டு எந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு ஒரு பேஷண்டோட பாடிக்குள்ள இன்சர்ட் ஆயிருக்கும் இன்ஹேல் ஆயிருக்கும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக. அதுக்கு அடுத்தது அது வந்துட்டு ஷேப். நெக்ஸ்ட் எதுக்காக மேஜராக எடுப்பாங்க அப்படின்னா அதோட ஷேப் எந்த ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக எடுப்பாங்க. அதுக்கு அடுத்து அதோட நேச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக எடுப்பாங்க. இன்னொன்று அந்த லாஸ்ட்ல வந்துட்டு அது நியர்பைஸ் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல ஏதாவது ஆர்கன்ல போய் என்ன சொல்லி பெனிட்ரேட் ஆயிருக்கா இல்லை ஏதாவது ஒரு ஆர்கன்ல போய் குத்தி ஏதாவது அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக எடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு எங்கே எடுப்பாங்கன்னா எக்ஸைஸ்ல எடுப்பாங்க. ஃபாரின் பாடி ஒரு பேஷண்ட் இன்ஹேல் பண்ணிட்டு வந்துட்டாங்க, இன்ஜெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னா எக்ஸைஸ் தான் எடுத்து பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இதுக்கான பேஷண்ட் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா we have to ask the patient to remove their cloths and we have to suggest the patient to wear hospital gown. சரி, இது மேஜராக நம்ம இது பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது the patient have to remove all the metal objects from their body. ஓகே, அதுக்கு அடுத்தது we have to chest x-ray எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா we have to insist the patient to keep their breath hold until the exposure is being done. ஸோ இந்த மேஜர் patient preparations we have to done. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா foreign body procedure we will start. ஓகே, before starting the radiographic examination, so as radiographer நம்மளுக்கு ஒரு சில general guidelines இருக்கும். ஸோ அதில் மெயினாக மேஜராக என்னன்னா we should not move the patient. அதாவது நம்ம ஒன்ஸ் பேஷண்ட்டை கொஸ்டின் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அந்த பேஷண்ட் should not be moved. அதாவது பேஷண்ட்டை மொபிலைஸ்லாம் அப்படியே வச்சிருக்கோம். அது ஒன்று. அதுக்கு அடுத்து பேஷண்ட்டோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அப்டமனில் தான் வந்துட்டு இன்ஜெஸ்ட் பண்ணிட்டாங்க, வாய் வழியாக ஸ்வாலோ பண்ணிட்டாங்க காயினும் இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப் ஏதாவது ஸ்வாலோ பண்ணிட்டாங்க முழுங்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபாரின் பாடி வந்துட்டு ஸ்டொமக்கில் இருக்குது அப்படிங்கிறத
supine பொசிஷன்ல நம்ம எக்ஸசைஸ் எடுக்கவே கூடாது. எப்பவுமே எரெக்ட் பொசிஷன்ல தான் நிக்க வச்சு தான் எடுக்கணும். சிட்டிங் எரெக்ட் கூட கிடையாது, ஸ்டாண்டிங் எரெக்ட் பொசிஷன்ல தான் நம்ம எடுக்கணும். எதுக்காக இந்த ஸ்டாண்டிங் எரெக்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, எரெக்ட் பொசிஷன்ல நிற்கும் போது தான் அவங்க இன்ஹேல் பண்ணிருக்கிறதோ இல்லை இன்ஜெக்ட் பண்ணிருக்கிற ஃபாரின் பாடி நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக எந்த ரீஜன் எந்த பார்ட் ஆஃப் ரீஜன்ல இருக்குது அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்தியஸ் பேஷண்ட் வந்து சுப்பைன் பொசிஷன்லையோ இல்லை ப்ரோன் பொசிஷன்லையோ லைடவுன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு ஃப்ளோட்டிங் ஆன மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணலாம், எப்போவுமே ஃபாரின் பாடி ஒரு பேஷண்ட் இன்ஹேல் பண்ணிட்டு வந்துட்டாங்க இல்லை இன்ஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களோட பேஷண்ட் பொசிஷன் வந்து ஆல்வேஸ் இட் ஹேவ் டு பி இன் அ எரெக்ட் பொசிஷன். எய்தர் ரெண்டு பொசிஷன்ல இருப்பாங்க, ரெண்டு பொசிஷன்ல இருப்பாங்க, ஒன்று ஏபி ஆர்எல்ஸ் இலே. சரியா? அப்படி இன்னொன்று வந்துட்டு கண்டிப்பாக லேட்டரல் ப்ரொஜெக்ஷன் எடுத்து தான் ஆகும். இட் இஸ் அ மஸ்ட் மேண்டேட்ரி. எல்லா ஃபாரின் பாடி லோக்கலைசேஷனுக்கும் லேட்டரல் ப்ரொஜெக்ஷனுங்கிறது மஸ்ட். சரியா? ஸோ அதுக்கு அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா 5 டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் பாடி லோக்கலைசேஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதில் இன்ஹேல் ஃபாரின் பாடி லோக்கலைசேஷன்னா என்ன, இதெல்லாம் வந்துட்டு இன்ஹேல் ஆகும். இன்ஹேல் அப்படின்னா என்ன, ப்ரீத்திங் வழியா நோஸ் வழியா இருக்குது. அப்போ நோஸ் வழியா என்னென்ன இன்ஹேல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நட்ஸ் டீத். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது மேபி பை மிஸ்டேக் அவங்களோட ஆப்சன்ஸ்னால அது என்ன ஆரம்பிக்கும் தெரியாமல் மூச்சு வழியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மூச்சு வழியாக ப்ரீத் பண்ணி உள்ளே எடுத்துப்பாங்க, இன்ஹேல் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஹலேஷன். இன்ஜெக்ஷன்னா என்ன, ஸ்வாலோ பண்ணுறது. ஸோ மேபி என்னென்னா தெரியாமல் அவங்க ஸ்வாலோ பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேஜராக யாருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு வரும். ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்துட்டு பர்கியூட்டேனியஸ். பர்கியூட்டேனியஸ்னா என்ன, இன்ஜெக்ட் ஆகிறது பர்கியூட்டேனியஸ். அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அனதர் நேம் வந்து எம்பெடட் ஃபாரின் பாடின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எம்பெட் ஆகிடும் ஃபாரின் பாடி ஸ்கின்ல. ஆக்யூலர் ஃபாரின் பாடினா என்னது, ஃபாரின் பாடி த்ரூ தி ஃபாரின் பாடி த்ரூ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆக்யூலரா நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபுட் பீசஸ், பேலன்ஸ், அப்புறம் ஸ்டோன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்சர்ஷன் அப்படின்னா என்ன, இன்சர்ட்டட் ஃபாரின் பாடிஸ்னா இதெல்லாம் மேபி இன்சர்ட்டட் ஃபாரின் பாடிஸ் தான். ஆஃபீஸில் வந்து நேச்சுரலாகவும் இன்சர்ட் ஆகும், இல்லைன்னா ஆக்சிடென்டலாகவும் இன்சர்ட் ஆகும். ஓகே, ஸோ மேபி பை இன்டென்ஷனாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணணும்னா இன்டென்ஷனலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின் பாடிஸை ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, இன்சர்ட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கில் நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரின் பாடி இன்சர்ட் பண்ணி தான் ரெக்டாங் கான்ட்ராஸ்ட் கொடுப்பாங்க. ஐவிஎஃப் பண்ணணும்னா ஃபாரின் பாடி இன்சர்ட் பண்ணி தான் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்துட்டு ஃபாரின் பாடி லோக்கலைசேஷன். ஸோ இதுக்கு என்னென்ன ப்ரொஜெக்ஷனில் நம்ம எக்ஸைஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்துட்டு ஃபாரின் பாடி லோக்கலைசேஷன்.